வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கிண்டியில் உள்ள சிறுவர்கள் பூங்கா, அதுவும் புதிய பரிமாணங்களுடன் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சிறுவர் பூங்காவுக்கு இப்போ நம்ம வந்திருக்க நண்பர்களே. வாங்க உள்ளே போய் நம்ம இந்த புதிய பரிமாணத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் நண்பர்களே. இப்போ பில்டிங்கே ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. இப்போ டிக்கெட்ஸ் பார்த்திங்களாக்க பெரியவர்களுக்கு 60 ரூபாயும், சிறியவர்களுக்கு 5 வயசு கீழே இருந்தால் நோ டிக்கெட்ஸ், 5 to 12 வயது வரைக்கும் இருந்தால் 10 rupees டிக்கெட். ஸோ டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனால் வாங்க நண்பர்களே, உள்ளே என்ன நடக்கிறது, என்ன இருக்கிறது, புதிய பரிமாணங்கள் எப்படி இருக்கிறது, உங்கள் குழந்தைகள் சம்மரில் அழகாக இதை ரசிக்கணும்னா வாங்க நண்பர்களே, உள்ளே போகலாம். எடுத்த உடனே புள்ளி மான்கள் துள்ளி விளையாடுவதை பார்க்க முடிந்தது நண்பர்களே. சூப்பர். ஆரம்பமே மிக சிறப்பாக இருந்துச்சு. சென்ற முறையை விட இந்த முறை அழகாக கண்களுக்கு மிக அருமையாக தோற்றம் அளித்தது எல்லாமே. மக்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், பறவைகள் பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூடுகள் கட்டப்பட்டு பிரம்மாண்டமாக கட்டி அதுக்குள்ளே முக்கியமான நாரைகள், காண கிடைக்காத நாரைகள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் இதுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், பிரம்மாண்டமான கண்ணாடி கொண்டு. கேட்டில் பாருங்கள், உண்ணி கொக்கு. உண்ணி கொக்கில் நம்ம தெரியாது, கொக்கு பார்த்துருக்கோம். இதான் உண்ணி கொக்கு, பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அதில் ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு. ஸோ உண்ணி கொக்கு நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. நல்ல அழகாக அங்கே சுதந்திரமாக விளையாடி கொண்டிருந்தது உண்ணி கொக்கு. நல்ல நீரோடைகள் அங்கே அமைத்திருந்தார்கள். நல்ல நீரோடை, பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். பறவைகள் அப்படியே விளையாண்டு கொண்டிருந்தது. தண்ணீர் நல்ல வசதியாக இருந்துச்சு. முன்னெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குது, இப்போ நல்ல நீரோடைகள் அமைச்சிருக்காங்க. அருமையாக இருக்குது. புதிதாக இதுதான் புதிய பரிமாணங்கள்தான். இதுதான் தமிழக அரசு பல கோடி ரூபாய் செலவழித்து இந்த சிறுவர் பூங்காவை மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த சிறுவர் பூங்கா. பார்க்க முடியும், இந்த படத்தில் பார்க்க முடியும். ஆனால் உள்ளே இருந்துச்சு தண்ணியில். வெயில் சரியாக பயங்கரமான வெயில், அதனால் அதை பார்க்க முடியல. தண்ணியில் வந்துருந்துச்சு. குட்டி யானை ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். எல்லாம் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் உடனே நாங்கள் பாம்புகளை பார்க்க போய்விட்டோம். மண்ணுளி பாம்பு மண்ணுக்குள்ளே அப்படியே புரண்டு இருந்தது. மண்ணுளி பாம்பு உங்களுக்கு தெரியுதா தெரியல, பட் மண்ணுக்குள் மறைந்திருந்தது. ஆமாம், சாரை பாம்பு இருந்துச்சு. அதை பார்த்தீங்களா? சாரை பாம்பு உள்ளே பார்க்க முடிஞ்சிச்சு. பானை வச்சுருக்காங்க, அந்த பானையில் போய் ஒளிஞ்சிக்கிறது எல்லா பாம்புகளும். கண்ணாடி விரியன் ரொம்ப பாய்சன், டேஞ்சரஸ். கண்ணாடி விரியன் இது ஒளிஞ்சிருந்து தாக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இது ஒரு செடிக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? தூசி இதுமாரி காய்ந்து போன சருகுகள் இதுக்குள்ளே தான் இருக்குது அதிகமாக. தெரியுது பாருங்கள், தலை மட்டும் தெரிஞ்சிச்சு. இது ரொம்ப டேஞ்சரஸ் பாய்சன். நல்ல பாம்பு, நல்ல பாம்பு. இது உள்ள பானைக்குள்ளே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள்? எனக்கு உள்ளே இருந்தாலும் தெரியல. இப்போ மலைப்பாம்பு, இதான் மலைப்பாம்பு, இந்திய மலைப்பாம்பு. அப்படியே சாதுவாக படுத்துருந்துச்சு. இந்தியாவில் பார்க்கக்கூடிய மலைப்பாம்பு தான் அது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னா, இது குழந்தைகளுக்கு இப்போ சிறுவர்கள் தெரிந்து கொள்ளலாம், எப்படி நேச்சுரலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வகை மலைப்பாம்பு. எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை வாசித்து அதை எழுதிக்கிறது. பெரிய பிரமாண்டமான ஒரு மலைப்பாம்பு உள்ளே இருந்துச்சு. அது அப்படியே நெளிந்து அப்படி ஊறுவது, அப்படியே தலையை பார்த்துங்க, தலை தெரியுதா? ஊர்ந்து வாழ்வது நமக்கு நன்றாக தெரிந்தது. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நீட்டாக, க்ளீனாக, ஹைஜீனிக்காக இருக்குது ஒவ்வொரு இடமும். பாருங்கள், சூப்பராக குழந்தைகள் பார்த்து விளையாடுவதற்கு நல்லா இருக்குது. நீட்டாக ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்கு தெரிந்து கொள்வதற்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்ன வகை பறவைகள் இங்கே இருக்கின்றன, அந்த பறவைகள் எப்படி எந்த இடத்துல வாழும் அப்படின்ட்டு. இந்த நாரை, இது ஒரு வகை நாரை இருக்குது. அந்த வாய் மிக பெருசாக இருக்கும்.
மீன்களை ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடும். சருமான், சருமானை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் இதில் தெரிஞ்சுக்கலாம். அது எங்கே வாழும், அது என்ன உணவு சாப்பிடும் அப்படின்னு டீட்டெயில் இங்கே இருக்குது. பட் நம்மளால் பார்க்க முடியல, உள்ளே வந்து பதுங்கி இருந்துச்சு, நம்மளால் பார்க்க முடியவில்லை. வெளிமான், கேளையாடு, இவையெல்லாம் வந்து உள்ளே இருந்துச்சு. நீங்கள் பொறுமையாக நின்று பார்க்கலாம். குழந்தைகளை அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போகணும். பார்த்துங்க, கேளையாடு உள்ளே இருக்குது பாருங்கள். இது ஒரு வகை மான். கடாமான். குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. சூப்பராக பாருங்கள். இங்கே வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து நிறைய விளையாடு இருக்குது. கோல்டன் ஜாக்கில், இது வகையான ஒரு நரி பாருங்கள். அங்கங்கேயும் நடந்து கொண்டு இருந்துச்சு இந்த நரி. அங்கே இங்கே ஓடிக்கொண்டு இருந்தது. நிற்காமல் ஒரு இடத்துல நிற்காமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த நரி. மயில், வெண்மயில். சாதாரண மயில் எல்லாம் பார்த்துருக்கலாம். வெண்மையான மயிலை வந்து வெள்ளை கலர் உள்ள மயில் வந்து இங்கே அடைக்கப்பட்டிருந்துச்சு. பார்த்தேன். இதெல்லாம் வந்து காண கிடைக்காத பறவைகள். நண்பர்களே, மிக சிறப்பாக இருக்குது. இதை பார்த்து பாருங்கள். நிறைய பேர் வந்து தன் குழந்தைகளை விளையாட விட்டு அதை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பெற்றோர்கள் பாருங்கள், குழந்தைகள் விளையாடுவதை அருமையாக விளையாடி கொண்டு இருக்கு. அதெல்லாம் பெரியவர்கள் வந்து தன் குழந்தை விளையாடுவதை ரசித்து செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் குழந்தை இது மாதிரி விளையாடணும்னா இந்த சம்மருக்கு இங்கே கூட்டுவாங்க. முன்னாடிலாம் யானை இங்கே இருந்துச்சு. இப்போ யானை வந்து இங்கே இல்லை, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே அவர்கள் அதுக்கு பதிலாக இங்கே அந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். அருமையாக இருக்குது சிலை. யானை சிலை எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இது ஒரு செல்ஃபி பாயிண்ட். ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கிறீங்களா நண்பர்களே? எல்லா பேரும் இங்கே வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. தன் குழந்தைகளை ஞாபகமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரொம்ப டயர்டாகிட்டா இங்கே வந்து முயல் கஃபே ஒன்று இருக்குது நண்பர்களே. முயல் கஃபேயில் வந்து நீங்கள் டீ சாப்பிட எல்லாமே. உன் பேர் என்ன? என்னென்ன பார்த்தீங்க? ஸ்னேக் பார்த்தேன். அப்புறம் வெரி குட், எல்லாம் வெரி குட். லைன் எங்கே இருந்துச்சு? ஒயிட் பீகாக் பார்த்தா? நரி பார்த்தா? நரி முதல்ல பார்த்தா? வெரி குட். ஊஞ்சல் ஆடினா? வெரி குட். உன் பேர் என்ன? அஃபீஸா. வெரி குட். உன் பேர் என்ன? உன் ஃப்ரெண்டா? உன் பிரதர்? எந்த ஊரு? சில்ட்ரன்ஸ் பார்க். உனக்கு இல்லை சில்ட்ரன்ஸ் பார்க் ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லா என்ஜாய் பண்ண. யாரு கூட வந்திருக்க நீ? ஓகே, நீ பேசு. என்னென்ன பார்த்து சொல்லு. கிட்டத்துல வா, பக்கத்துல ஓடியா. அப்புறம் முதல்ல ரெண்டு பேரும் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? அப்ப ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட்டா? எத்தனை முறை இங்க வந்திருக்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இப்போ வந்து நெருப்பு கோழியை நம்ம பார்க்க அருகில் வந்துட்டோம். நெருப்பு கோழியை பாருங்கள். உள்ளே அப்படியே டயர்டாக எல்லாத்தையும் சந்தித்து விசிட்டர்ஸை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. அது தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியும் நினைக்கிறேன் நண்பர்களே. அருமையான நெருப்பு கோழி, மிகவும் பிரமாண்டம், பெருசாக இருக்குது. பக்கத்தில் போனால் இந்த பாருங்கள், க்ளீனாக தெரியுதா? இந்த பிரமாண்டமாக கோழியை வந்து நம்ம நெருப்பு கோழியை அருகில் சென்றே பார்க்கலாம். இது பெரிய நல்ல வாய்ப்பு குழந்தைகளுக்கு. அதுவும் பாருங்கள், குழந்தைகள் விளையாடுவதற்கு நிறைய பிளேஸ் வச்சுருக்காங்க, அருமையான பிளேஸ். ஸோ பெற்றோர்கள் நல்லா அமர்ந்து நிழலில் உட்காந்து அமர்ந்துட்டு அவர்களை விளையாட விடுவதற்கு மிக அருமையான பிளேஸ் இருக்குது. ஆந்தை, குரங்கு, இது போன்ற பறவைகள்லாம் இங்கே
இருக்குது நண்பர்களே. இந்த ஏரியா வந்து குரங்கு, மங்கி மன்ற நிறைய பிளேஸ் இருக்கிற இடம். அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கிறாங்க. இந்த இடத்துல நல்லா பார்க்கலாம். அனைத்து வகை குரங்குகளும் இங்கே இருக்கின்றது. நண்பர்களே, எதற்காக இதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் என்றால், இங்கே சுத்தமான குடிநீர் இருக்குது, சுத்தமான டாய்லெட் வசதி, சுத்தமான கழிப்பறை, சுத்தமான இடங்கள். சாப்பிடுவதற்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிடலாம். கேன்டீனில் சாப்பிடணும்னு கம்பல்சரி கிடையாது. பிடிச்சா நீங்கள் கேன்டீன் போகலாம். இந்த பாருங்கள், இந்த குழந்தைகள்லாம் பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க. துள்ளி குடித்து புள்ளிமான் போல் வருகிறார்கள் நண்பர்களே. ஆகவே உங்கள் குழந்தைகளை அழைத்து வாருங்கள். அவர்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடட்டும். நீங்கள் அதை மகிழ்ச்சியை அனுபவிங்கள். சிறப்பான ஒரு பொழுதுபோக்கு இடம் சிறுவர்களுக்கு என்றே கூறலாம். யாராவது சில்ட்ரன்ஸ் பார்க் பிடிச்சிருக்கா? வெரி குட். சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு பறவைகள் மேல், விலங்குகள் மேல் ஆர்வத்தை தூண்டுவதற்கு இந்த இடம் ஒரு அறிவு சார்ந்த இடமாக இருக்கிறது. ஒரு மயில் வந்து பின்பக்கத்தை காண்பித்து ஆட ஆரம்பித்தது. ரொம்ப நேரம் பார்த்து ரசித்தோம். அந்த மயில் எப்படா திரும்பன்னு பார்த்து பின்பக்கத்தை மட்டும் காட்டு. இதை வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோகிராஃபி பிளேஸ். எல்லா குழந்தைகளும் நண்பர்களே, இந்த பிளேஸ் தான் நம்ம இங்கே கடைசியாக வந்திருக்கோம். இந்த பிளேஸ் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நினைக்கிறேன். அருமையான பிளேஸு. ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். குழந்தையாகவே நான் மாறினேன். இந்த இடத்த வந்து இன்னும் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்தால் என்னென்ன பார்க்கலாம், அது டோட்டலாக பார்த்துருந்துச்சு. இது உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நிச்சயமாக உங்கள் குழந்தைகளை கூட்டு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கை காமிங்க. இங்கே இருக்க வனவிலங்குகளை காமிங்க. இது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.